பிரைஸ் ஃபாதர். வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். மத்தேயு 6:4 6:4. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 9. மத்தேயு 6:4 வாசிப்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லிட்டு உட்காருங்க. உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உட்காரும். அந்தரங்க ஜபமும் வெளியரங்கமான பலனும் என்னங்க? நமக்கு அந்த 2வது வார்த்தைகளை வரக்கூடிய அந்த சத்தம் முதல் வார்த்தையில வராது. 2வது வார்த்தையில வெளியரங்கமான பலன்னா அவ்வளவு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனா அந்தரங்க ஜபங்கிறது நமக்கு என்னச்சு அது ரொம்ப வராது. ஆனா இப்போ வரணும், இப்போ வரணும், வரணும். சேர்ந்து சொல்லுவோமா? அந்தரங்க ஜபமும் வெளியரங்கமான பலனும். நீண்ட காலமா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டுமே தெரியக்கூடிய அளவில் சில காரியத்துக்காக உங்கள் கண்ணீரை தொடர்ந்து ஊற்றிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் கண்ணீரை தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி கொண்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது, ஆனால் சிலர் இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். ஒரு சிலர் சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஒரு காரியமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியங்களோ நீண்ட காலங்களாக ஒரு காரியத்துக்காக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரை ஊற்றி காத்திருக்கிற பிள்ளைங்க இங்கே உண்டு. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தேற்ற விரும்புகிறாரு. நீ வடித்த கண்ணீர் அந்தரங்கத்தில், அந்த கண்ணீருக்கு கர்த்தர் கொடுக்க போகிற பலன் வெளியரங்கத்தில். நீ வடித்த கண்ணீர் வீட்டில் 4 சுவத்துக்கு உள்ள, அதற்கு கர்த்தர் கொடுக்க போகிற பலன் அந்த வீட்டின் 4 சுவத்துக்கு வெளியில். விசுவாசிக்கிற பிள்ளை கர்த்தருக்கு நன்றி சொல்லி பார்க்கலாம். அந்த வார்த்தை நல்லா கவனிச்சீங்களா? அந்தரங்க ஜபம், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக பதில் அளிப்பார் இருக்கா, பலன் அளிப்பார் இருக்கா? ஜபத்துக்கு ஆக்சுவலாக நம்மெல்லாம் எதைத்தான் எதிர்பார்ப்போம்? பதில். ஜபத்துக்கு என்ன வந்தால் போதும்? பதில் வந்தால் போதும். அப்படித்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. பார்த்தீங்களா? என்ன வார்த்தை போட்டிருக்காரு? பலன் அளிப்பார். ஜெபிச்ச உடனே நீங்கள் கேட்டு ஜெபிச்ச உடனே உங்களுக்கு கொடுப்பாருன்னா அது பதில். ஜெபிச்சு வெளியே எழும்பி போன உடனே உங்களுக்கு கொடுப்பாருன்னா அதற்கு பதில். அதுக்கு பேர் என்னது? பதில். ஆனால் ஜெபித்து பல நாட்களாய் காத்திருந்து கிடைக்காமல் ஆயினும் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து தொடர்ந்து ஜெபித்து அந்த இடை நாட்களில் எத்தனை அவமானம், எத்தனை நிந்தம், எத்தனை பழிச்சொல் இதெல்லாம் வந்த போதிலும் அவரை விட்டு விலகாமல் உறுதியாக நின்றீங்கள, இதையெல்லாம் பார்த்து பதில மட்டும் கர்த்தர் கொடுத்தா பத்தாது, பலனையும் கர்த்தர் தருவாரு. உன் ஜபத்துக்கு பதிலும் வரும், உன் காத்திருப்புக்கு பலனும் வரும். ஆண்டவர் இதை தன் பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு ஓரத்தில் கூப்பிட்டுட்டு இங்க வாப்பா அப்படின்னு மறைவா யாரும் பார்க்காத இடத்துல வச்சு அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்து அனுப்ப மாட்டாரு. ஆண்டவர் பலன் கொடுக்கும் பொழுது ஊரே பார்க்கிற மாதிரி, சுற்றி இருக்கிறவங்க பார்க்கிற மாதிரி, உன்னை பரியாசம் பண்ணவங்க பார்க்கிற மாதிரி, உன்னை அசட்டை பண்ணவங்க பார்க்கிற மாதிரி வெளியரங்கமாக கொடுப்பாரு. எல்லார் கண்ணும் பார்க்கும். ஏன் எல்லார் கண்ணும் பார்க்கும்னா, எல்லார் கண்ணும் தானே ஒரு நாள் உன்னை ஒரு மாதிரியாக பார்த்தாங்கல்ல, உங்களை ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இவன் என்னத்தை வளர போறான், இவன் என்னத்தை முன்னேற போறான், இவன் ஊழிய என்னத்தை வளரப்போகுது, இவன் குடும்பம் என்ன வளரப்போகுது. எல்லாரும் எப்படி பார்த்தாங்க? ஒரு மாதிரியா உங்களை பார்த்தாங்களே, ஒரு சிறுமைப்படுத்தி உங்களை பார்த்தாங்களே, அதே கண்ணு அல்லேலூயா கர்த்தரை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த தேவன் செய்ய போகிறத எல்லாரும் பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் உள்ள செய்யாம அதை வெளியே செய்கிறாரு.
யோசேப்புக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார்ல, அது எங்க? அந்தரங்கத்துல இல்ல, வெளியரங்கமா. மொர்தெகாய்க்கு கர்த்தர் பலன் கொடுத்தார்ல, அது எங்க? வெளியரங்கமா, உள்ள இல்ல, வெளியரங்கமாக. அன்னாளுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார்ல, அது எங்க? வெளியரங்கமா. அந்த வரிசையில நீங்க இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வரிசையில நீங்க இருக்கிறீங்க. உனக்கு வருகிற பதில் வெளியரங்கமா. அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய சத்தியங்களை வரும் நாட்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இப்போ அதுல ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். மறுபடியும் இதை எல்லாரும் பார்த்து வாசிங்க. உனக்கு உனக்கு வெளியரங்கமாய். சொல்லுங்க. இந்த வெளியரங்கமாய் ஒரு வார்த்தை இருக்குல்ல, வெளியரங்கமாய் ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கு உள்ள நம்முடைய தேவனை பற்றிய ஒரு 3 உண்மைகள் இருக்கு. அதை பார்க்கலாம், கவனிங்க. வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிற தேவன். அப்ப பலனை பார்க்கிறதுக்கு முன்னால, எதை பார்க்கறதுக்கு முன்னால? பலனை பார்க்கறதுக்கு முன்னால வெளியரங்கமாய் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு உள்ள நம்ம தேவனை குறித்து ஒரு 3 உண்மைகள் இருக்கு. அந்த 3 உண்மைகள் என்னன்னா, கவனிங்க. நம்பர் 1, நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்பர் 1, வெளிப்படுத்துகிற தேவன். நம்பர் 2, வெளியரங்கமாக்குகிற தேவன். நம்பர் 3, வெளியரங்கமான பலன் கொடுக்கிற தேவன். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய தேவன் யார்? கூடயே வரணும். 15 நிமிஷத்துல செய்தி முடிஞ்சிடும். கூடயே வரணும்னா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் யார்? வெளிப்படுத்துகிற தேவன். நம்பர் 2, வெளியரங்கமாக்குகிற தேவன். நம்பர் 3, வெளியரங்கமான பலன் கொடுக்கிற தேவன். இன்னும் ஒரு முறை முழு சபையும் சேர்ந்து சொல்லணும். வெளிப்படுத்துகிற, வெளியரங்கமான. இந்த 3 பார்க்கிறதுக்கு ஒரே வார்த்தை மாதிரி தெரியும், உச்சரிப்புக்கு ஒரே வார்த்தை மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? 3 டோட்டலி டிஃபரெண்ட், மொத்தத்தில் வித்தியாசமான வார்த்தைகள். நம்முடைய தேவன் யார்? வெளிப்படுத்துகிற தேவன். நம்முடைய தேவன் யார்? சில காரியங்களை வெளியரங்கமாக்குகிற கர்த்தர். அது வேற, இது வேற. நம்முடைய தேவன் யார்? வெளியரங்கமான பலன் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதுல முதல் காரியத்தை மட்டும் ஒரு 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல என்ன சொன்னேன்? நம்முடைய தேவன் யார்? வெளிப்படுத்துகிற தேவன். எவைகளை எல்லாம் வெளிப்படுத்துவார் தெரியுமா? அப்போஸ்தலர் 2:22. அப்போஸ்தலர் 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும், பலத்த செய்கைகளையும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து. இந்த 3ஐயும் நடப்பிக்கிறாரா? 3ஐயும் வரிசைப்படுத்துங்க. 1 சொல்லு. 1 பலத்த செய்கைகள். அதை ஏன் இப்படி நோஞ்சா மாதிரி சொல்றீங்க? பலத்த செய்கைகளையும் பின்னால வரைக்கும் சொல்லுங்க. பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும். இந்த 3ஐயும் எதுக்கு செய்றார் தெரியுமா? நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் இந்த பூலோகத்துல 3 காரியத்தை அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறாரு. செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? பலத்த செய்கைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாரு. அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாரு. அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாரு. இத 3 எதுக்கு செய்றாரு தெரியுமா? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். கைதட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தணும். ஐயா கவனிங்க. இந்த 3ஐயும் பலத்த செய்கை, அற்புதங்கள், அடையாளங்கள், இந்த 3ஐயும் அவர் பொழுதுபோகாமல் செய்யல. அவர் பொழுதுபோகாம ஒரு வழி இல்லாமல் செய்யல. இந்த 3ஐயும் இந்த பூமியில கர்த்தர் ஏன் செய்கிறார் தெரியுமா? இயேசுவை இந்த பூமியில வெளிப்படுத்துவதற்காக, இயேசுவை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்துவதற்காக, அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக. நம்முடைய தேவன் வெளிப்படுத்துகிற தேவன். எவைகளை வெளிப்படுத்துகிறார்? முதல் காரியம், தம்மை வெளிப்படுத்துகிறார்.
அவர் எதை வெளிப்படுத்துறாரு? எதை வெளிப்படுத்துறாரு? அவரை, அதாவது தம்மை. அவர் தம்மை வெளிப்படுத்துகிறாரு. அவரை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அற்புதம். அவரை வெளிப்படுத்துவதற்காக அற்புத சுகம். வியாதியோடு வந்து சுகமாக்கப்பட்ட பிள்ளைங்க யாருங்க இருந்தீங்கன்னா கூச்சப்படாம அவர் மகிமைப்படணும்னு சொல்லி கையை வைத்து காமிங்க. இதுவரைக்கும் சரித்திரத்தில் வியாதியோடு உள்ள வந்தேன், நான் சுகமாய் போயிருக்கேன்னு சொல்றவங்க வெட்கப்பட கையை உயர்த்த சொன்னேன். கையை வைத்து காமிங்க, கையை வைத்து காட்டுங்க. இதெல்லாம் ஏன் செஞ்சாரு தெரியுமா? ஏன் செஞ்சாரு தெரியுமா? நீங்களும் நானும் பெரிய இவுகன்னு வெளியே காட்டுறதுக்கல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை என் மூலம் காட்டுவதற்காக எனக்கு இந்த அற்புதம், இந்த அடையாளம், இந்த சுகத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கும் கவனிங்க, இன்னைக்கும் நான் பிரசங்கம் பண்ற இந்த 9 மணி நேரம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பூலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல பலத்த செய்கை நடந்து கொண்டிருக்குது, அற்புதம் நடந்து கொண்டிருக்கு, அடையாளம் நடந்து கொண்டிருக்கு. ஏன் தெரியுமா? அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். இயேசு தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். நீங்க சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா என்ன செய்வார்? தம்மை வெளிப்படும். சிலர் சொல்லுவாங்க, நான் ரூம்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பிரகாசமான ஒளி வந்துச்சு பாஸ்டர், பிரகாசமான ஒளிவு. சாது சுந்தர் சிங் சாட்சியில் அவர் புத்தகத்தில் எழுதிக்கிறாரு, சாகிறதுக்கு நேரத்தை குறித்து விழுந்து அவர் தற்கொலை செஞ்சு சாகணும்னு சொல்லி அறையில் அவர் இருந்தாராம். காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரக்கூடிய ட்ரெயினில் விழுந்து சாகணும்னு சொல்லி அந்த நேரத்துக்கு 1 மணி துளிக்கு முன்னால் இருந்த அறையில் இதுவரைக்கும் பார்த்துடாத ஒரு மாபெரும் பிரகாசம் அந்த அறையை வந்துச்சான். அவர் இருள் அவரை விட்டு வெளியே போச்சான். கர்த்தர் அவரை சந்திச்சாரு. அங்கே இயேசு பிரகாசமான ஒளியை காண்பித்து தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இதே மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில். சிலருக்கு காயப்பட்ட இயேசு தம்மை தன்னுடைய காயங்களை வெளிப்படுத்தி தம்மை காண்பித்திருக்கிறாரு. சிலருக்கு அற்புதத்தை செஞ்சு தம்மை காண்பித்திருக்கிறாரு. சிலருக்கு மென்மையான சத்தங்களை அவர்கள் காதலை அழைத்து அவர்களுக்கு தம்மை காண்பித்திருக்கிறார். இதெல்லாம் ஏஞ்சினா அவரை வெளிப்படுத்துகிற தேவன். இன்றைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். நான் கேட்ட ஒரு சாட்சி, கேட்டு வாசித்த ஒரு சாட்சி, அரபு நாடுகளில், எந்த கண்ட்ரி மறந்துட்டேன், அரபு நாடுல ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் ஒரு பெண் யாருக்கும் தெரியாத அந்தரங்க கிறிஸ்தவளாக இயேசுவை பின்பற்றி சபைக்கு போய் வந்திருக்கிறாள். அவள் புருஷனுக்கு தெரியாது, அவன் பயங்கரமானவன், அவன் பயங்கரமான தீவிரவாத கூட்டத்தை சேர்ந்தவன், தெரிந்தா கொன்று போடுவான். அப்படி அவள் தெரியாமல் இயேசுவை தேடி ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறா. அப்படி ஒரு நாள் போயிட்டு வரும் பொழுது அவள் போயிருக்கா, புருஷன் வெளியே போயிட்டு சாயங்காலம் தான் வருவான்ட்டு போனா, ஆலயத்துக்கு போயிட்டா. அவள் வர்றதுக்கு முன்னாடி இவன் வந்துட்டான். கேட்டான் எங்கே போனன்னு. கையில் பைபிள் இருந்துச்சு. அன்னைக்கு கொடுத்தான் பார்க்கணும், கொடு, இனிமே போகக்கூடாது அப்படின்னா. மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அவள் மறுபடியும் கிளம்புனவன் எங்கே போகிற அப்படின்னு. சர்ச்சுக்கு போகிறேன்னு அழுதுகிட்டே சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னான். உடனே அவன் சொன்னா, ஏன் இன்னைக்கு இல்லை, நான் கண்டிப்பாக போகணும், இது முதல் வாரம். என்ன வாரம்? முதல் வாரம். ஏன் முதல் வாரம்? என்ன செய்ய போகிறாங்க? கம்யூனியன் கொடுப்பான். கம்யூனியன்னா என்ன? அப்பமும் திராட்சை ரசமும். அது எதுக்கு கொடுக்குறாங்க? இயேசு நமக்காக பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு. அவர் மாம்சத்துக்கு அடையாளம். அப்போ அவர் ரத்தத்துக்கு அடையாளம். அவர் மாம்சத்தை புசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம், அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறா. ஆமாம், இயேசுவின் மாம்சத்தை என்ன செஞ்சுருக்கிறோம்? புசிச்சிருக்கிறோம். அப்போ அது அவரை நினைவு கூறுறதுக்காக செய்கிறோம். அப்போ அவன் சொன்னா, நீ கையில் வாங்குற அந்த அப்போ மாம்சன்னு சொல்கிற, இன்னைக்கு நான் உன்னை சர்ச்சுக்கு விடுறேன், நீ போ, அந்த அப்பத்தை வாங்கிட்டு எனக்கு நீ கொண்டு வரணும். அது மாம்சமாக இருந்தால் அடுத்த வாரம் நீ சர்ச்சுக்கு தாராளமாக போகலாம், இல்லை வெறும் அப்பமாக இருந்தால் இனிமேல் சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டானா. இவன் இந்த வாரம் விட்டால் போதும்னா அப்படின்னு வந்து பங்கு பெற்று. ஆனால் புருஷனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அவள் கொடுத்த அப்பத்தை என்ன செஞ்சுட்டா தெரியுமா? சாப்பிடல, வாங்கி வச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணா. ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் அந்தரங்கத்தில் உண்மை தேடினேன், இப்போ உண்மை வெளியரங்கமாய் தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது, எனக்கு நீ ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி
அதை வாங்கிட்டு அந்த ரசத்தை மட்டும் குடிச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு அவள் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு வந்துட்டா. போகும்போது ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் நடுக்கம், ஒரு பக்கம் உள்ளத்தில் ஜபம் ஓடிக்கொண்டே இருக்குது. போய்கொண்டே வீட்டு வாசப்படியை மிதிச்சா புருஷன் வாசப்படில ரெடியா இருக்கிறான். எங்க மாம்சத்தை அப்படின்னா இவ கையை திறந்தா நடுநடுங்குது. இன்னைக்கு எனக்கு ஒரு மாம்ச துண்டு அவ கையில இருக்குது, ஒரு மாம்ச துண்டு அவர் கையில இருக்குது. ஐயா, இது கேட்ட சாட்சி. கர்த்தர் இன்னைக்கும் பலத்த காரியத்தை செய்கிறாரு. கண்ணு மூடி கையெட்டு கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தி பார்க்கலாம். இயேசு தம்மை வெளிப்படுத்துவதற்காக எந்த அற்புதத்தையும் இந்த உலகத்தில் செய்கிறவர். ஹல்லேலூயா. தம்மை வெளிப்படுத்துகிறவர். இரண்டாவது யாரை வெளிப்படுத்துவார் தெரியுமா? இந்த உற்சாகம் அடுத்த பாயிண்ட்ல இருக்கணும்ல, இந்த உற்சாகம் அடுத்த குறிப்பில் இருக்கணும். இரண்டாவது யாரை வெளிப்படுத்துவார் தெரியுமா? நம்மை. சொல்லுங்க. முதல்ல தம்மை, அவர் தம்மை வெளிப்படுத்துவார். இரண்டாவது அவர் என்னை நம்மை வெளிப்படுத்துவார். ஏசாயா 6:5 வாசிங்க வேகமா. ஏசாயா 6:5. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். இதுவரைக்கும் இவர் யாரு நினைச்சார் தெரியுமா? இப்ப என்ன நிமிந்து பாருங்க. இவர் பேரு, இவர் யாருங்க? ஏசாயா தீர்க்கதரிசி. மேஜர் ப்ராப்பர்ட், ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்பர்ட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராப்பர்ட். பைபிள்ல இதுவரைக்கும் இவர் தன்னை யார் நினைச்சாருன்னா ராஜ குலத்தை சேர்ந்த ஏசாயா, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா. இதுவரைக்கும் தன்னை யார் நினைச்சார் தெரியுமா? ஜனங்களுக்கு போதிக்கிற ஏசாயா. ஆனா முதல் முறையா கர்த்தருடைய சமூகத்துல வந்து பரிசுத்த தெய்வத்தை பார்த்தவுடன் அவன் வாயிலிருந்து தன்னை குறித்து ஒரு வார்த்தை வருகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இது எல்லாருக்குமே பொருத்தமா இருக்கும். அப்பொழுது நான் ஐயோ ஆதமானே, நான் அசுத்த உதடு உள்ள. இங்க ஏன் வாரம் தெரியுமா? இந்த இடத்துல மட்டும்தான் என்னை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். நான் யாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காண்பிப்பார். என் குறைகள் இங்கே தான் வெளிப்படுத்தி காண்பிக்கப்படப்படும். என் தவறுகள் இங்கே தான் சுட்டி காட்டப்படும். நமக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல. ஐயா 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 வல்லவர், ஐயா நல்லவர், ஐயா வந்து பாராட்டுக்குரியவர், கொடை வல்லல் இப்படின்னா மனசு ரொம்ப குளிரும். நம்ம குறைகளை சொல்றது யாருக்கும் பிடிக்காதுல்ல, பிடிக்காதுல்ல. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதை நமக்கு சுட்டி காட்டும்படி கத்த நம்ம சந்திக்கிறார். பார்த்தீங்களா? பல கோடியை விட இந்த அனுபவம் விலையேற பெற்றது. இந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். இந்த சமூகத்துக்கு ஒரு இயல்பு உண்டு. இந்த சமூகத்துக்கு வரும் பொழுது இந்த சமூகம் என்ன எனக்கு காண்பிக்கும். இந்த வேதத்தை கொஞ்சம் கையில தூக்கி பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி. நான் போவேன் இதன் முன்னாடி. இது எனக்கு தன்னை காண்பிக்கும். இந்த வேதத்தை திறந்தோம்னா நான் யாருங்கிறது எனக்கு காண்பிக்கும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தேன்னா நான் யாருங்கிறது எனக்கு காண்பிக்கும். நம்மளை குறித்து நம்ம பெருசாக நினைப்போம். நம்மளை குறித்து நான் அப்படி, நான் நீதிமாட்டி ஜபிக்கிறவன், நான் வேத வாசிக்கிறவன், பிரசங்கிக்கிறவன், பெரியவன் அப்படின்னு நம்மளை குறித்து பெரிய அளவில் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் சமூகத்துக்கு வரும் பொழுது தான் நான் உண்மையில் யாருங்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார். இந்த உள்ள இருக்குல்ல, உள்ள இருதயத்தில் இருக்கிற ஓட்டையை ஸ்கேன் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்கு. ஆனால் உள்ள இருக்கிற நினைவுகளை ஸ்கேன் பண்ணுறது இது மட்டும்தான், இது மட்டும்தான். என்னை எனக்கு காண்பிக்கிற தேவ சமூகம், என்னை எனக்கு காண்பிக்கிற தேவனுடைய வார்த்தை. வாலிப பிள்ளை, அனுதினமும் உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாஸ்டருக்கு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த வேதத்துக்கு முன்னால நீ போனேன்னா, ஆண்டவர் சமூகத்துல நீ போனேன்னா நீ யாருங்கிறது அவர் காமிப்பாரு. நம்மளை அவர் நமக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த அனுபவம் சபைக்கு இருப்பது மிக அவசியம். கவனிங்க, பவுல் சொல்றாரு,
அவர் சொல்லுவாரு, பாவிகளின் பிரதான 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:15 கவனிங்க. 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களில் பிரதான பாவி நான். ஐயா, இந்த பவுல் இதுக்கு முன்னால் ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதம் பண்ணப்பட்டவன், எபிரேயனுக்கு பிறந்த எபிரேயன், யூதன், ரோம குடியரசு பெற்றவன். ஆமாம், அவனுடைய மேன்மைகள் எல்லாம் அடுக்குவா. பிலிப்பியர் 2:5 அவன் மேன்மைகள் எல்லாம் அடிக்கிட்டு போவான். யாருங்க? ஏன் இதே வசனத்துக்கு முன்ன 2 வசனத்துக்கு முன்னாடி வாசி, 13 வாசி, இதுல 13 வாசி. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால். இதுக்கு முன்னாலே யாரா இருந்தேங்கிறது நிறைய கோடிட்டு காட்டுமா. பிலிப்பியருக்கு வா 2:5 3:5 பிலிப்பியர்ல 3:5 நாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவர். பாருங்க, கிரெடிட், இதெல்லாம் கிரெடிட். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி. இப்படி வரிசையா சொல்லுவாரு, தன்னுடைய மேன்மைகளை சொல்லுவாரு, தன்னுடைய நீதியை சொல்லுவாரு. ஆனா என்னன்னு தெரியல. ஐயா, என்ன நிமிர்ந்து பாருங்க. இப்படி தான் நீதிமான் என்று நினைத்து கொண்டிருந்த பவுலு தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது மட்டும் அவர் பேனா அவரை அறியாமல ஒரு வார்த்தையை சேர்க்குது, அவர்களிலும் பிரதான பாவினா. ஏன் தெரியுமா? இந்த காரியம் எப்ப நடந்தது தெரியுமா? தமஸ்கு வீதியில அவன் தன்னை அறியாமல் போய்கொண்டிருந்த பொழுது அவன் யார் என்பதை அவனுக்கு காட்டும்படி ஒருவர் அவனை சந்தித்தாரு. பிரகாசமான ஒளியோடு அவனை சந்தித்தாரு. தடுமாறி கீழே விழுந்தான். அப்பத்தான் தெரிஞ்சிச்சு அவன் யாருங்கிறது. இந்த தேவன் யார் தெரியுமா? அவர் சமூகத்தில் நான் வந்து நிற்கும் பொழுது என்னை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவன். சில தவறு செஞ்சுட்டு அந்த தவறு செஞ்சதுக்குரிய வருத்தமே இல்லாமல் நம்ம இருப்போம். அது தவறு என்று நினைக்காம இருப்போம். நம்மளை பெரிதாக நினைத்து கொண்டு இருப்போம். இங்கே அது செல்லுபடி ஆகாது இல்லையா? அவர் சமூகத்தில் செல்லுபடி ஆகாது. இங்கே வந்த உடனே நீ அசுத்த உதடு உள்ள மனுஷன் சொல்லி என்னை எனக்கு காண்பிக்கிற இந்த நல்ல ஊழியத்துக்காக கையை உயர்த்தி கர்த்தருக்கு வாய் நிறைய எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே, என்னை எனக்கு காண்பிங்கப்பா. வெளியே எல்லாத்தையும் நான் சட்டையை போட்டு காமிச்சிடலாம், ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு நான் காமிச்சிடலாம். வெளியே எல்லாத்தையும் நல்லா பேசி நான் காமிச்சிடலாம். நல்லா பேசுனா ஐயாவை போல யாரும் இல்லை, நல்லா உளிஞ்ச ஐயாவை போல யாரும் இல்லை, நல்ல ட்ரெஸ் போட்ட ஐயா போல யாரும் இல்லை. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறவனை எனக்கு காண்பிப்பது என் தேவனுடைய சமூகம். ஆண்டவரே, இந்த இடத்துக்குள்ள வருகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர்களுக்கு காண்பிப்பீராக, அவர்களை நீ வெளிப்படுத்துவீராக. வெளியரங்கமான பலன் இரண்டாவது, முதல்ல எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்போராக. தம்மை வெளிப்படுத்துவார். அற்புதங்கள், அடையாளங்கள். இங்க வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிறவர்களுக்கு அவசியமான அற்புதத்தை செய்து கர்த்தர் அவரை வெளிப்படுத்துவாராக. ரெண்டாவது, நம்மை, நான் குற்றவாளி, நான் தவறு செய்தவன், எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்கள், தவறு நமக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. கொலோசியர் 1:25 ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இப்பதான் வெளியாக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு முன்னால அது அடுத்த வார்த்தை ரகசியமாக, இதுக்கு முன்னால ரகசியமா இருந்துச்சு. இப்போ அது என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்களால் பொருட்டு
தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். இந்த வேதத்தை கொஞ்சம் உயர்த்தி பிடித்து வாய் நிறைய சொல்லுங்க. இந்த வார்த்தையை எனக்கு நீ வெளிப்படுத்தி தந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. வாலிப தம்பி எல்லாரும் சொல்லுங்க, தாய்மார்கள்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை, இந்த தேவ வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். மூணாவது எதை வெளிப்படுத்துவாரு? வசனத்தை. நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, இது இந்த வசனம் தாயா எனக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து அதுல என்னை நடத்த விரும்புகிற என்னுடைய நல்ல ஆண்டவர். 3 காரியம். 1, தம்மை வெளிப்படுத்துவார். 2, நம்மை வெளிப்படுத்துவார். 3, அவருடைய வசனத்தை வெளிப்படுத்துவார். கடைசி ஒன்றை வாசிட்டு எல்லாம் எளிமணிப்போமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆதியாகமம் 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. தீர்க்க முடியாத பிரச்சனை, சரி செய்ய முடியாத காரியங்கள், என்ன செய்ய என்று தெரியாம நிலை குலைந்து போயிருக்கிற தேவ பிள்ளைய ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் வெளிப்படுத்துகிற தேவன். தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வை வெளிப்படுத்துகிற நல்ல கர்த்தர். தீர்க்க முடியாத ஒரு காரியத்தை தீர்வை வெளிப்படுத்துகிற நல்ல தேவன். அவன் ராஜாதான், அதிகாரம் இருக்குதான், அவனுக்கு பலன் இருக்குதான். ஆனா வந்த பிரச்சனை அவன் பலத்துக்கு மேற்பட்ட பிரச்சனை. தேவ பிள்ளைகளே, உங்க பலத்துக்கு மேற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிற சகோதரி, சகோதரா, இதுக்கு மேல இதை சந்திக்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேல இந்த பிரச்சனையோடு போராட என்னால முடியல ஆண்டவரே, இது எப்படி தீர்க்க, எப்படி அதுக்கு தீர்வு காண, எப்படி இருந்து வெளியே வரேன்னு யோசிக்கிட்டு இருக்கிற இந்த தேவன் யாருன்னு நீ விசுவாசி. அவர் வெளிப்படுத்துகிற தேவன், அவர் வெளிப்படுத்துகிற தேவன். எதை வெளிப்படுத்துவாரு? தீர்க்க முடியாத உன் பிரச்சனைக்கு தீர்வை வெளிப்படுத்துகிறவர். சரி பண்ண முடியாத உன் காரியத்தை சரி செய்யக்கூடிய அந்த வழியை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அந்த பாதையில போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இங்கிருந்து புறப்பட்டு போ. அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை தெய்வம் உனக்கு காண்பிப்பாரு. அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வருவதற்கான ஒரு பாதையை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். நீ போன இடமெல்லாம் உன்னை ஏமாத்திருச்சு, நீ நம்பின மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாத்திட்டாங்க. இனிமே அந்த பிரச்சனை வெளியே வர முடியாத அளவுக்கு நீ உள்ள லாக் ஆயிட்ட. ஆனா ஆண்டவரால வெளியே கொண்டு வர முடியாத பிரச்சனை இந்த பூமியிலேயே கிடையாது. நீ சிக்கி இருக்கிற உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும், எவ்வளவு நாளா இருந்தாலும், எவ்வளவு ஆழமா இருந்தாலும், கடன் பிரச்சனையா அல்லது சரீர போராட்டமா, குடும்ப பாதிப்பா, எந்த பிரச்சனை சிக்கி போய் இருக்கிறையோ அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிற, அதற்குரிய வழியை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. நம்புற பிள்ளைங்க, நான் என்ன செய்யணும் தெரியுமா? நான் என்ன செய்யணும் தெரியுமா? என் ஜெபத்தை வெளியில பார்க்குற மற்ற யாருக்கிட்டையும் நான் கொண்டு போகக்கூடாது. கதவை பூட்டி 4 செபத்துக்குள்ள அந்தரங்கத்தில் கேட்கிற ஒரு தேவன் உண்டு. அவரிடத்தில் மட்டுமே என் இருதயத்தை ஊற்ற வேண்டும். எளிமினிப்போம். அவரிடத்தில் மட்டுமே என் இருதயத்தை ஊற்ற வேண்டும். அவரிடத்தில் மட்டுமே என் இருதயத்தை ஊற்ற வேண்டும். நம்முடைய ஜெபம் விலையேறப்பட்டது, நம்முடைய கண்ணீர் விலையேறப்பட்டது. இதை நம்பத்தகாத, நம்ப முடியாத, இன்னைக்கு நல்லா இருந்து நாளைக்கு மாறி போகிற மனிதர்களிடத்தில் நீங்கள் கொண்டு போகாதீங்க. மனிதர்களிடத்தில் உங்கள் காரியத்தை கொண்டு போகாதீங்க. நான் எங்கே ஜெபிக்கணும்? அந்தரங்கத்தில். என் ஜெபம் எங்கே இருக்கணும்? என் ஜெபம் எங்கே இருக்கணும்? அந்தரங்கத்தில். ஆண்டவர் இன்னொன்று சொல்ல விரும்புகிறாரு. இன்னொன்று சொல்ல விரும்புகிறாரு. இதெல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்தணும்னா அந்தரங்க ஜெபம், அதாவது ஆண்டவரோடு இருக்கிற அந்த உள்ளான அந்த உறவு உனக்கு இருக்கணும். 100 பேரோடு சேர்ந்து ஜெபிக்கிற நீ அந்தரங்கத்தில் தனித்து கர்த்தரோடு உறவாடக்கூடிய அளவுக்கு உன்கிட்ட உறவு இருக்கா? உறவு இருக்கா தேவ பிள்ளையே?
ஆலயத்தில் கூடி ஜெபிக்கிறோம்ல, இதெல்லாம் விசேஷம் இல்லை. இங்க நம்ம கத்தி கூப்பாடு போட்டு ஆராதிச்சு அப்படி அதெல்லாம் சந்தோஷம், நல்லது. ஆனா இது மட்டும் போதாது. 4 சுவத்துக்குள்ள கர்த்தரோடு உறவாடுறியா? அந்த ரங்கத்தில் உன்ட்ட தேவனோட உறவு உனக்கு இருக்கா? இன்னைக்கு அதுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போடுவோம். கண்ணை மூடுவோம். இன்னைக்கு அதுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போடு. இன்னைக்கு அந்த அந்தரங்க உறவுக்கு, தேவனோடு ஒரு அந்தரங்க உறவு, தேவனோடு அந்த உள்ளான உறவுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போடு. வாய் திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுவோம். நானும் கண்ணை மூடிட்டேன். இதுவரைக்கும் அந்தரங்கத்துல தேவனோடு உறவாடுகிற அனுபவம் இல்லாதவங்க இங்க யாரும் கண்ணை திறந்து பார்க்கல. கர்த்தர் மட்டும்தான் இங்க இருக்காரு. உன் கையை ஆண்டவற்றை வெக்கப்படாம உயர்த்தி என்ன மன்னிங்க. இனிமே கூட்டத்தில் வந்து ஆராதிக்கிற மனுஷனா இருக்க மாட்டேன். அந்த ரங்கத்தில் உம்மோடு உறவாடுகிற பிள்ளையா நான் இருப்பேன். ஒரு ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நான் மன்னிங்க ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க. அந்த ரங்கத்தில் உறவாடுகிற பிள்ளையா இருக்கணும். அப்பத்தான் நான் இந்த பலனை நான் பார்க்க முடியும். எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. உண்மையாய் ஒப்பு கொடுத்து கேட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம் கிருபையை தருவாராக. இந்த பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய கிருபையை தருவாராக. உங்களை வெளிப்படுத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.